போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 25 வருஷம் ஒர்க் பண்ணாங்க, 30 வருஷம் ஒர்க் பண்ணி அப்படியே ரிட்டையர் ஆகி வெளில வந்தாங்க. பட் இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஒர்க்கிங் இது என்ன சொல்கிறது, டென்யூரே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனி டைம் நம்ம வேலை இல்லாமல் 6 மாதமோ 1 வருஷமோ வீட்டில் உட்கார போகிறோம், 2 வருஷம் உட்கார போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்கிறது இம்மீடியட்டாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும், irrespective ஆஃப் த ஏஜ். எனக்கு 2 கோடி சேர்க்கணும், 4 கோடி சேர்க்கணுங்கிற டார்கெட்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணி கீழே தள்ளிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓகே வர்ற சேலரியில் 10% முதல்ல சேவ் பண்ணிடும். அது எவ்வளோ வேணா இருக்கட்டும், 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுத்து ப்ராப்பராக ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா செலவாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் கம்மியாக சேவ் பண்ணாலும் 3rd இயர்லேருந்து ஜாஸ்தி சேவ் பண்ணாங்க. ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மந்த்லி 200 rupees 500 rupeesக்கு ஷேர் வாங்க. நம்ம கூட ETF அன்றைக்கி எழுதுகிறோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட் 50 எல்லாம். ஸோ ஒன்று வாங்குன்னு சொன்னேன் நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட்டு போகும்போது. ஒரு மாதத்துக்கு ஒரு ஷேர் தான் வாங்குவோம், 200 rupeesக்கு ஒரே ஒரு ஷேர் வாங்குவோம். அது மாதிரி ஏன்னா அந்த செலவு போக 500-300 rupees தான் கையில் நிற்கும், ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்து இதெல்லாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு 3 இயர்ஸில் 10,000 rupees சேர்த்துருக்கேன்னு காட்டுறேன். சரி, இப்போ நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு கூட ரிசைன் பண்ணிவிட்டு 1 வருஷம் என்னால் பிரேக் எடுக்கணும் முடியுமா என்னால்? ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி தான் ஆகணும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபைன். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணணும் சார்? சரி, ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க, அது 5 இயர்ஸாக இருக்கலாம், 10 இயர்ஸாக இருக்கலாம். மெயினாக ரிட்டையர்மெண்ட்டில் வந்து இன்கம் இருக்காது. ஸோ இப்போ அந்த டைமில் நம்மக்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டியது ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ். சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா கான்டென்ட் இன்சூரன்ஸ். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பற்றி பேசியிருக்கோம். அது நிறைய பேர் எடுக்கவே மாட்டாங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு தான் இருக்குது, அந்த வீடுக்கு வந்து ஏதாவது நாளைக்கு மழைனாலேயோ இல்லை ஃபயர்னாலேயோ இல்லை ஒரு பர்குலரி நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அப்போ உங்கள்கிட்ட இன்கம் இல்லைனா எப்படி அந்த வீடை ரிப்பேர் பண்ணுவீங்க? சேவிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும். 2வது லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ தட் உங்கள் ஸ்பௌஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். 3rd ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய பேர் எடுக்காமல் இருக்கிறது கான்டென்ட் இன்சூரன்ஸ். கான்டென்ட் இன்சூரன்ஸுங்கிறது உங்கள் வீடை நீங்கள் வீட்டுக்குன்னு ஒரு இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கலாம், சொந்த வீடு. ஸோ அதில் என்னென்ன கவர் ஆகும்னா வீடோட ஸ்ட்ரக்சர் கவர் ஆகும். வீட்டுக்குள்ளே நீங்கள் டிவி, ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா அதையுமே நீங்கள் அந்த கவர் மூலமாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ப்ளஸ் கோல்டு கவர் பண்ணுவாங்க. அண்ட் லேப்டாப்ஸ் இது மாதிரி மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதையுமே அதில் கவர் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரீமியமுமே கம்மி தான். ஸோ இந்த 3 கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து ரிஸ்க், ரிட்டையர்மெண்ட்டில் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும். தென் வேறு என்னென்ன பிளான் பண்ணணும்னா கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 இயருக்கான செலவு வந்து எங்கேயாவது நீங்கள் வச்சுருக்கணும், மினிமம் 1 இயர் to 1.5 years. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுங்கிறதுனால ஜென்ரலாக வந்து ஒரு 3 இயர்ஸ் வரைக்குமே சில பேர்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்குமே 3 இயர்ஸ் சொல்லுவாங்க. 3 இயர்ஸ் பண்ண முடியாதவங்க 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ்க்கான மந்த்லி எக்ஸ்பென்சஸை பேங்க் அக்கௌண்ட்டில் எங்கேயாவது வச்சுக்கணும். அது இல்லாமல் கேஷ் ஃப்ளோக்கு வந்து என்னென்னலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கிறது வந்து அது ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கில் நீங்கள் அது ஒரு அட்வைசரை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி. பட் ஃபண்டமெண்டலாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ், கண்டென்ட் இன்சூரன்ஸ் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்டிங் வந்து அட்லீஸ்ட் 1 இயர் to 1.5 years எங்கேயாவது நீங்கள் வச்சுருக்கணும். அது ஓகே. இப்போ ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணும்போது எந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் காமனாக பண்ணுறாங்க சார்? சரி, ரிட்டையர்மெண்ட் பிளானில் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்குன்னு என்ன நான் சொல்லுவேன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்போ போய் அதை யோசிப்பாங்க. சரி, நம்ம வந்து அதை வந்து நீங்கள் இப்போ 1 இயர் ரிட்டையர் ஆக போகிறீங்கன்னா அப்போ போய் அப்போ தான் சில பேர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் யோசிப்பாங்க. திடீர்னு ரிசைன்மெண்ட்டோ இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக்காக நான் பார்க்குறேன். பட் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது வந்து சில பேர் நினச்சிட்டிங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும், 35 வயசுக்கு மேலே தான் பிளான் பண்ணணும். பட் ஃபஸ்ட்டு ஜாபில் சேர்றவங்க அவங்களுமே பிளான் பண்ணணும். ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. சரி, முன்ன மாதிரி இப்போ போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் 25 வருஷம் ஒர்க் பண்ணாங்க, 30 வருஷம் ஒர்க் பண்ணி அப்படியே ரிட்டையர் ஆகி வெளில வந்தாங்க. பட் இப்போல்லாம் அது மாதிரி கிடையாது. நீங்கள் ஒர்க்கிங் இது என்ன சொல்கிறது, டென்யூரே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனி டைம் நம்ம வேலை இல்லாமல்
6 மாதமோ 1 வருஷமோ வீட்டில் உட்கார போகிறோம், 2 வருஷம் உட்கார போகிறோன்னா என்ன பண்ண போகிறோம்? ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளான்ங்கிறது இம்மீடியட்டாக எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணணும், irrespective ஆஃப் த ஏஜ். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த ஏஜுக்கு வர்றப்போ தான் வந்து திங்கே பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகிடுது. சரி, இங்கே நம்ம ஏற்கனவே நிறைய நம்ம பேசியிருக்கோம். இங்கே வந்து நீங்கள் எப்படி ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கிறீங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்க, அந்த டைம் ஃப்ரேமில் எப்படி வந்து அசெட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருக்கீங்கிறது தான் ரொம்ப டைம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பெரிய மிஸ்டேக்காக நான் பார்க்குறது வந்து டைமு. ஸோ யாராக இருந்தாலும் இம்மீடியட்டாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறது நல்லது. அது வந்து குவாலிஃபைட் பர்சனோட உட்காந்து பண்ணாங்கன்னா, ஏன்னா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. முன்னாடிலாம் வந்து இப்போ எங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அப்பா டைம்லலாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தது ரிட்டையர்மெண்ட்னா. ஓகே, இது வந்தால் இது பட் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு எல்லாருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ அதனால் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி சீக்கிரமாக ரிட்டையர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வேலைக்கு போன ஆரம்பத்துலேருந்து ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் ஐடியல் ஏஜ். பட் வேலைக்கு போகும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே இஎம்ஐ லோன்ஸ் இந்த ட்ராப்லேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் தாண்டி உங்கள் 2000 எடுத்து வச்சாலே இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 2000 வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து 2000 போதுமானதாக இருக்குமா சார்? இல்லை, அந்த கொஷனை கேட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நீங்கள் டிமோட்டிவேட் ஆகிடுவீங்க. 2000 சேவ் பண்ணி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரும். அதனால் இந்த 2000 சேவ் பண்ணணும், அப்படியே பேங்க்லேயே இருக்கட்டும். கரெக்டாக இதுதான் எல்லாரோட ஆட்டிடியூட். 5000 தான் மிச்சம் இருக்குது, இதை போய் நான் போட்டு என்ன பண்ண போகிறேன். ஆனால் நான் என்ன கேட்பேன், யங்ஸ்டர்ஸ்லாம் நான் ஃபினான்ஷியல் பிளான் எழுதும்போது, சரி 5000 தானே இருக்குது, அது எனக்கு கொடுங்க, சும்மா கொடுங்க, அது வேஸ்ட்டாக தானே இருக்குது, அதுதான் வேல்யூவே இல்லையே, எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க. 2000 ருபீஸ் தானே சொல்கிறீங்க, அது எனக்கு ஃப்ரீயாக கொடுங்க, கொடுக்க மாட்டீங்கல்ல. ஸோ அப்போது அந்த 2000 தானே 5000 தானேங்கிற அந்த பயஸை நீங்கள் முதல்ல அழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000 5000 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எவ்ரி இயர் அதை 10% நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன, ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து என்னென்னா நம்ம அந்த ட்ராக்கில் ஓட ஆரம்பிக்கும். சரி, எவ்வளோ பணம் தேவைங்கிறது அடுத்த விஷயம். ஏன்னா அந்த கால்குலேட் பண்ணோன்னா நிறைய பேருக்கு கேப்பில் தான் வந்து நிற்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு 30,000 50,000 நீங்கள் வச்சா கூட கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுங்கிறது அமௌண்ட்டு பயங்கரமாக வரும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறவங்க அதெல்லாம் யோசிக்கக்கூடாது. சரி, எனக்கு 2 கோடி சேர்க்கணும், 4 கோடி சேர்க்கணுங்கிற டார்கெட்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணி கீழே தள்ளிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஓகே வர்ற சேலரியில் 10% முதல்ல சேவ் பண்ணிடும். அது எவ்வளோ வேணால் இருக்கட்டும், 2000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஃபஸ்ட்டு அதை எடுத்து ப்ராப்பராக ஒரு இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறமா செலவாக நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹேபிட் உங்களுக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் கம்மியாக சேவ் பண்ணாலும் 3rd இயர்லேருந்து ஜாஸ்தி சேவ் பண்ண ஆரம்பிங்க. அது மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பென்ஸ் மேனேஜரும் நம்ம சொல்லிடுவோம். எக்ஸ்பென்ஸை வந்து ட்ராக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஹெல்த் வந்து எப்படி நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்கிறோம். நீங்கள் சாப்பிட்றத பார்த்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் உடம்பு நல்லா இருக்குன்னு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லல. அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சஸ். நிறைய பேர் என்ன வருது போகுதுன்னே தெரியாது, வர்றது வந்து செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், போன மாதம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் இந்த மாதம் வேறு எதாவது குறைக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஆப்லாம் யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 2014 அந்த ஆப்பில் நான் என்னோடய எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுறேன். ஸோ நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் எப்படி எக்ஸ்பென்ஸ் பண்ணேன், இன்றைக்கி எப்படி பண்ணேங்கிறத ட்ராக் பண்ணேன். ஃப்ரீ தான். அதுக்கு என்ன ஒரு சின்ன ஹேபிட் சேஞ்ச் தான். இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, சாப்பிட்டு முடித்தோடனே 150 ருபீஸ் தான் ஃபோன் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் 150 ருபீஸ்னு எழுதிடுவேன். என் கை ஆட்டோமேட்டிக்காக என் ஃபோனில் அந்த கை போய்டும். ஸோ அப்போ என்ன பண்ணால் நான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்ப்பேன், இப்போ இந்த மந்த் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எங்கெங்கே எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதில் ஏதாவது குறைக்க முடியுமான்னு. ஸோ இப்போ இதே இப்போ ஒய்ஃப்க்கு பண்ணி ஒய்ஃபும் ட்ராக் பண்ணுவாங்க, இப்போ என் பையனுக்கு பண்ணி அவன் ட்ராக் பண்ணுறான். ஸோ இது மாதிரி எல்லோரும் இப்போ கிளைண்ட்ஸுக்கு சொல்லி கிளைண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி தான் நம்ம இது பண்ணணும். ஓகே, இன்னொரு நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நான் மந்த்லி 5000 இன்வெஸ்ட் பண்ணால் கூட 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு அந்த 1 crore இல்லை 1.5 crore வந்து ரீச் ஆக முடியும். அந்த வருஷத்துக்கு அப்புறம் அந்த 1 crore வேல்யூமே வந்து குறையும். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது, இன்ஃப்ளேஷன் வந்து பீட் பண்ணிடும் இப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போகுது. பட் அவங்க கையில் வந்து அந்த அமௌண்ட்டாவது இருக்குதேன்னு சொல்லிட்டு இங்கே யாருமே யோசிக்கிறது இல்லை. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? சரி, அதுதான் திருப்பி நீங்கள் அந்த நான் சொன்ன ஃபஸ்ட் பாயிண்ட் தான். 1 crore தானேன்னு நீங்கள் நினச்சி ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் இருக்க முடியாது. ஓகே, ஸோ ஓகே அது வந்து இன்ஃப்ளேஷனில் வேல்யூ குறைஞ்சி தான் போகும். பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த 1 crore ஓகே இல்லை. நீங்கள் 1 crore தானே சொல்லிட்டு அதை சேவ் பண்ணாமல் விட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே போய் அங்கே போய் அங்கே வந்து ஒரு 10 lakhs போய் நிற்பீங்க. அதுக்கு பதிலாக 1 crore போய் நின்னீங்கன்னா விச் இஸ் ஃபைன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 20 இயர்ஸ் ஜேர்னியில் வந்து நீங்கள் அப்படியே இருக்க மாட்டீங்க.
ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 2-3 இயர்ஸில் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இப்படியே இருக்கிறோம் 20 இயர்ஸும் இப்படியே தான் இருப்போம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. ஸோ அதுதான் நான் சொல்கிறது. ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான மொமெண்டம், அந்த ஸ்பீடும், அதுக்கான ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் கிடைக்காது. ஃபஸ்ட் 2 இயர்ஸில் நீங்கள் கொஞ்சமாக தான் சேவ் பண்ணுவீங்க. பட் 3rd இயர் 4th இயர் போகும்போது இது பத்தாது, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் சேர்க்குற அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த 20 இயர்ஸில் அவங்க நினச்சத விட ஜாஸ்தியான அமௌண்ட்டில் வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது என் பையனுக்கு வந்து இந்த காலேஜுக்கெலாம் போகிறாங்கன்னா செலவுக்கு ஏதாவது நம்ம கொடுக்கும். ஸோ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மந்த்லி 200 ருபீஸ் 500 ருபீஸ்க்கு ஷேர் வாங்க. நம்ம கூட ETF-லாம் அன்றைக்கி எழுதுகிறோம், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? நெக்ஸ்ட் 50 எல்லாம். ஸோ ஒன்று வாங்குன்னு சொன்னேன் நான். இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட்டு போகும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு ஷேர் தான் வாங்குவோம். 200 ருபீஸ்க்கு ஒரே ஒரு ஷேர் வாங்குவோம். அது மாதிரி ஏன்னா அந்த செலவு போக 500-300 ருபீஸ் தான் கையில் நிற்கும். ஏன்னா காலேஜ் போயிட்டு வந்து இதெல்லாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தா ஒரு 3 இயர்ஸில் 10,000 ருபீஸ் சேர்த்துருக்கேன்னு காட்டுறோம். சும்மா 100 ருபீஸ் 500 ருபீஸ் ஒரு இதில் வந்து 2000 ஒரு நாஸ்டாக்ல போட்டான். நாஸ்டாக்ல போட்டான் சொல்லி US இது அதில் போட்டால் இது 3 வருஷமாக சேர்த்து 2000 ரூபா சேர்த்துருந்தான். இப்போ அது 4000 ரூபா இருக்குது. ஓகே, அவனுக்கு முதல்ல அந்த 2000 ருபீஸ் இருக்கும்போது he was not interested. இப்போ இன்றைக்கி அது 4000 இருக்கும்போது அன்றைக்கி இது 4000 ஆகிடுச்சு. இது எப்படி இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் அது க்ரோ ஆகும். ஸோ நவ் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ ஓகே நம்ம செலவு நம்ம வந்து இப்படி சேர்த்தா இந்த 2-3 இயர்ஸ் கழிச்சு அந்த க்ரோ அதில் கொஞ்சம் க்ரீன் ஷூட் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மேலே போகும்போது உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட் ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். அப்போ ஜாஸ்தி சேவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஸோ நிறைய பேருக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். எல்லோரும் நான் வந்து எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் யோசிக்கிறேன். இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது யாருமே யோசிக்கிறது. ஏன்னா எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே பிளானர்ஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு. நீங்கள் உங்கள் வேலை உங்கள் இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் 10-30% சேவிங்ஸுக்கு நீங்கள் தரணும். அதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். ஆனால் அதை விட்டுட்டு நான் ஷேர் வாங்குகிறேன், பாண்டு வாங்குகிறேன், நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் கிடையாது. அதான் திருப்பி நான் சொல்கிறேன். நிறைய பேர் நான் சொல்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட இருக்கும். பட் ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததுனால சொல்கிறேன். ஃபண்ட் மேனேஜர்ஸு இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ்லாம் அவங்க தான் இதை பற்றிலாம் கவலைப்படணும். உங்களோட ப்ரைமரி அப்ஜெக்டிவ் மந்த்லி இன்கம்லேருந்து அட்லீஸ்ட் 20-30% 10% 30% தனியாக எடுத்து வச்சுட்டு யாராவது ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கொடுத்து நீங்கள் அதை க்ரோ பண்ணுவீங்க. அப்படி தான் நீங்கள் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த இன்ஃப்ளேஷன் நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணுறதுக்கான இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இப்போவே அதை பற்றி யோசிச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நம்ம வந்து இப்போ தான் எல்கேஜியில் சேர்ந்துருக்கோம், எப்படா 12th பாஸ் பண்ண போகிறதுன்னு ஒரு குழந்தை பயப்படுமா? கிடையாது. அது மாதிரி தான் இதுவும். அப்படியே போக போக ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான கரேஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் அசட் அலோகேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 20, 30, 40, 50 ஸோ இந்த ஏஜ்க்கான அசட் அலோகேஷன் பேட்டர்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20, 30லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் வந்து 100% ஈக்விட்டியில் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து 25 இயர்ஸில் ஜாப் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து அவர் ஒரு 45 இயர்ஸ் வச்சுப்போம். இன்னும் 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம்னா அவரெல்லாம் வந்து எப்படியும் பிஎஃப்க்கு கம்பெனிலேருந்து ஏதாவது பிடிப்பாங்க. ஸோ அது டெட்டில் போய்டும். ஸோ பேலன்ஸை ஃபுல்லாக அவர் வந்து மூணு ஃபண்டில் போட்டார்னா ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு, ஒரு மிட் கேப் ஃபண்டு, ஒரு மல்டி அசெட் ஃபண்ட். 3 ஃபண்ட் போதும். ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், மல்டி அசெட். இது 3ல் போட்டுட்டு பேசாமல் இருந்தாருன்னா போதும், ஒன்றுமே பண்ண தேவை. ஓகே, இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணு. திருப்பி நான் சொல்கிறது இயர் ஆன் இயர் உங்கள் இன்கம்மை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும். இது 20, 30, 40 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதில் டிஃப்ரென்ஸ் வரும். மல்டி அசெட்டில் ஜாஸ்தி போடுற மாதிரி பார்த்துக்கணும். அதர்வைஸ் அவங்களுமே இதில் வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து 40 இயர்ஸில் வந்து ஓரளவுக்கு பிஎஃப் பேலன்ஸ் வந்து க்ரோ ஆகிடும். ஏன்னா அவங்க ஒரு 15 வருஷம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ பிஎஃப் பேலன்ஸ் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் அவங்க இருக்கும். ஸோ அது டெட்டில் போய்டும். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து கொஞ்சம் மல்டி அசெட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பேலன்ஸை வந்து ஃப்ளெக்ஸி கேப்லேயும் மிட் கேப்லேயும் போட்டு அப்படியே அவங்க க்ரோ பண்ணும். ஸோ இது வந்து 20, 30, 40, 50 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம உட்காந்து ஒரு பிளானர், ஒரு 45 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பிளானரோட உட்காந்து
எவ்வளோ இது வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க, என்ன சேவிங்ஸ் வச்சுருக்காங்க, அவங்க ரிஸ்க் கெப்பாசிட்டி எப்படி, இனிமேல் அவங்க எப்போ ரிட்டையர் போகிறாங்க, டிபெண்டன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்து பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணணும். ஓகே. ஏஜ் அதிகமாக அதிகமாக அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுமே வந்து அதிகமாகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் தனி வேறு மாதிரி பண்ணணும். ஸோ எஸ்ஐபி அது மாதிரி. ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு தனியாக பிளான் பண்ணணுமா இல்லை ரெண்டும் சேர்த்து ஒரே எஸ்ஐபி போட்டாலே போதும்? சரி, அதுதான் சொல்லுங்கள், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு வந்து முன்னாடி வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. டெட்னா நான் போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் நான் போடணும், இல்லைனா போய் ஒரு பாண்ட் பேப்பரை ஃபிசிக்கலாக பணம் கட்டி பாண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. இப்போது எல்லா ஆப்ஷனுமே வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து டைரக்ட் ஈக்விட்டி அதை விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு எந்தெந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்துருச்சு. நீ இப்போ ஈக்விட்டி, கோல்டு, சில்வர், இன்டர்நேஷ்னல், பாண்டு, ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் எங்கேயுமே தேடிலாம் எதையும் நீங்கள் போகவே தேவை. சிம்பிளாக ஒரு நல்ல சாய்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதிலே அசட் அலோகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்ம அதுலேருந்து எப்படி எடுக்க போகிறோங்கிறத பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எல்லா சொல்யூஷனுமே இன்றைக்கி சிம்பிளாக மியூச்சுவல் ஃபண்ட்லேயே பண்ணிடலாம். ஓகே, இல்லை சில பேருக்கு எனக்கு ஹை ரிஸ்க்கு, நான் ஜாஸ்தி ரிட்டர்ன் எடுக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு டைரக்ட் ஸ்டாக்ஸில் நம்ம போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. இன்றைக்கி 10,000 ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரெஷ் மணியை வந்து இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா எந்த மாதிரி அசட் அலோகேஷன் பேட்டர்ன் ஃபாலோ? நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஒரு 10,000 பண்ணுறாருன்னா ஃப்ளெக்ஸி கேப், ஒரு மிட் கேப், ஒரு மல்டி அசெட். ஸ்மால் கேப் வேண்டாமா சார்? ஸ்மால் கேப் வேண்டாம், ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப்லேயே அது ரெண்டுமே ஸ்மால் கேப் வந்துடும். ஓகே. ஸோ மல்டி அசெட். ஸோ மல்டி அசெட்டில் கோல்டு, சில்வர், ரியல் எஸ்டேட்லாம் வந்துடும். ஸோ 3 ஃபண்டு போதும். நீங்கள் எதுவும் மண்டேலாம் போட்டு பெருசாலாம் போட்டு திங்க் பண்ண தேவை. 3,500 ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் வருஷம் 10%ஆவது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் 10,000 போடுறீங்கன்னா அடுத்த வருஷம் 10,000 11,000 அது இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பண்ணிங்கன்னா அப்படியே போனோம். தென் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எப்படி பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு செலவெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டு கொஞ்சம் அது இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, 10%ங்கிறது ஒரு 15% இன்க்ரீஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்காங்க. உங்களுடைய அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இது சேம் தான். என்னோடய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி 50% வந்து பாண்ட் அண்ட் இதில் பேலன்ஸ் 50% பார்த்திங்கன்னா எக்விட்டி அண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பாண்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 60% வந்துடும், 40% வந்து எக்விட்டியில் இருக்கும். ஸோ இப்போ அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் எல்லாருக்குமே என்ன மாதிரி உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக 50-50 வந்துடும். ஏதாவது ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க, ஸோ அதையும் நீங்கள் உள்ள கணக்கில் கொண்டு வரணும் நீங்கள். ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த 50-50 தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கும் அதே மாதிரி. ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் சேவ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுறதுங்க அப்படின்றது வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுது. ஸோ ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும், அவங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றணும்னு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுங்கள்? அது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தான். சரி, இப்போ நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு கூட ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் என்னால் பிரேக் எடுக்கணும் முடியுமா என்னால்? ஸோ அதை நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால தான் வந்துட்டு இது என்ன மோட்டிவேஷன்னா, ஒரு வேலையை டிபெண்ட் பண்ணி நான் இருக்கக்கூடாது, எனக்கு மல்டிபிள் இன்கம் வரணும். ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு ரெண்டல் இன்கம், இல்லை ஒரு என்னோடய ஹாபியை வச்சு நான் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் இன்கம் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அப்போ வந்து உங்கள் வேலையை நம்பி நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி திங்க் பண்ணால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணுமா வேண்டாமா? ஓகே. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது. ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா எஸ், நீங்கள் கண்டிப்பாக சில சாக்ரிஃபைசஸ் பண்ணணும், சில அமௌண்ட் எடுத்து நீங்கள் தனியாக வச்சு தான் ஆகணும். அது எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே. ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ்.